வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்னோட தோட்டத்தில் உள்ள ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஏராளமான ஊட்டச்சத்துக்களையும் பல மருத்துவ குணங்களையும் கொண்டது. அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நாம் மாடி தோட்டத்தில் இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியை எப்படி வளர்க்கலாம், எப்படியெல்லாம் அதை பராமரிக்கலாம்னு விரிவாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கோடாக இருக்கும். ஒரு 5 கோடு இருக்கும். அதனால் இதை குறுக்காக கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார் வடிவத்தில் இந்த மாதிரி இருக்கும். அதனால் இதை நட்சத்திர பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதை விளிம்பி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விளிம்பி பழம் என்கிற பேரை நாம் பயன்படுத்துறதில்லை. பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட்டு. இந்த ஸ்டார் ஃப்ரூட் தாயகம் மலேசியா. ஆனால் இந்தியாவிலையும் இப்போ எல்லா இடங்களையும் பரவலாக கிடைக்குது. இது அதிகப்படியான விட்டமின்ஸ்களையும் நிறைய மருத்துவ குணங்களையும் இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இதோட சீசன் பார்த்தா சம்மர் சீசனில் அதிகமாக காய் இருக்கும். வருஷத்துக்கு 2 தடவை காய் கிடைக்கும் நமக்கு இதிலிருந்து. இதோட சுவை இனிப்பு மற்றும் புளிப்பு கலந்த சுவையோடு இருக்கும். இது காயாக இருக்கும்போது நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். பழமாக ஆகும்போது நல்லா டார்க்கான எல்லோ கலரில் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கும்போது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும். நல்லா மஞ்சள் கலர் ஆனதுக்கப்புறமா இனிப்பு சுவையோடு இருக்கும். இதோட விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் A, C, E, B1, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், இரும்பு சத்து, பொட்டாசியம், நார்ச்சத்து அப்படி சொல்லிகிட்டே போகிற அளவுக்கு நிறைய சத்துக்களை உள்ளடக்கி இருக்குது. அதனால் கண்டிப்பாக சீசன் டைம் இந்த பழம் உங்களுக்கு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இதை நாம் ஜூஸாவோ மில்க் ஷேக்காவோ கூட பயன்படுத்தலாம். இதோட மருத்துவ குணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானத்துக்கு உதவுது, மலச்சிக்கலை தவிர்க்குது. அதே மாதிரி குடல் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால உயர் இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதே நல்ல சீரான செயல்பாட்டுக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த பழத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே உடல் எடையை குறைக்க முடியுது. இதில் அதிகமான நீர் சத்தம் நார் சத்தம் இருக்கிறனால 2 அல்லது 3 பழம் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நிரம்பின மாதிரி ஆகிடும். பசியும் சீக்கிரமாக எடுக்காது. அதனால் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த பழத்தை கண்டிப்பாக சாப்பிடுங்க. சீக்கிரமாகவே உடல் எடையை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் விட்டமின் C அதிகமாக இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி இருக்கிறதா இந்த விட்டமின் C இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டைஜஷனும் ஆகும். அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியை எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் நடவு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மண்கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தோட்ட மண்ணாகட்டும் அல்லது செம்மண்ணாகட்டும் ஒரு 60% எடுத்துக்கோங்க. அதோட நல்ல மக்கின தொழு உரம் 20%, கொக்கோ பிட்டு 20%, ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கும் எடுத்து நல்லா கலந்து 15க்கு 15 பேக்கில் நீங்கள் வச்சா போதும். அதே மாதிரி நீங்கள் விதையிலிருந்து நடவு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஈல்டு எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். நல்ல தரமான நாற்று வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா 2 வருஷத்துலேயே காய் உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை நீங்கள் மாடியில் தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம், நடவு பண்ணுங்கள். பூச்சி தாக்குதல் எதுவும் அவ்வளவா இருக்காது. இது நல்லா குளிரும் வெப்பமும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். அதனால் ஈஸியாகவே எல்லாரும் வளர்க்கலாம்.
கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வளங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.